இதனால என்ன ஆச்சுன்னா ஆசீனா சம்மிஷம் திஷ்டன் புஞ்சான பிரபிபதம் சிந்தயானோ ஹ்ருஷீகேஷம் அபஷ்யதி தன்மயம் ஜகதி. நிஷ்டால் பகவத்குணம் சொல்லிட்டு வரபோது எது அவசியமோ அதை மறக்காம சொல்றாள். கம்சனுக்கு மோட்சம் கிடைக்க போது, சாரூபியம் கிடைச்சி வைகுண்டம் போறான் பின்னாடி. அதுக்கு காரணத்தை இங்க சொல்ல வேண்டிய இடம், இது மறந்து போகாம சொல்ல வேண்டிய இடம், அதை சொல்றாள். என்ன அவளுக்கு அப்படி தியான கோஷரமா ஆயிட்டு இருக்கோம். பிரம்மனிஷ்டாளுக்கு உட்கார்ந்து இருக்கிற போது அசரீர வாக்கு சொன்னபடி சுவாமி வந்துட்டா போல தோன்றுதான் கம்சனுக்கு. அவன் படுத்துட்டு இருக்கிற போது சுவாமி வரானேன்னு கத்துறானா. அவன் அப்படி பஸ்ஸுக்கு போகணும்னு புதூர்ல போய் இருக்கிறவனுக்கு சக்கடை ஏத்தத்தை பிடிச்சி இழுக்கிற சத்தம் கொண்டு பஸ் வரா போல தோணும். அவன் அந்த நீ பாப்பான். அப்படி உலாத்தரானா சுவாமி வந்துட்டாளேன்னு கத்துறானா. பரியட்டன்னு பிபன்னு தீர்த்தம் குடிக்கிறானா, சுவாமி வந்துட்டானேங்கிறானா. சிந்தையானோ ஹிருஷிகேஷம்னா, ஹிருஷிகம்னா இந்திரியங்கள், அதுக்கு ஈஸ்வரன். காதுக்கு அப்படி தோன்றுதான் சப்தம், கண்ணுக்கு ரூபம் அப்படி தோன்றுதான். அவன் சுவாமி வந்து தொடரா போல இருக்கான். இப்படி ஒரு இந்திரியத்துக்கும் அந்தந்த இந்திரியத்துக்கு விஷயமா உள்ள ரூபியா பகவான் வரா போல தோன்றுதான். அதுக்காகத்தான் ஹிருஷிகேஷம்ங்கிற பதத்தை போட்டாள். சிந்தையானோ ஹ்ருஷீகேஷம் அபஷ்யதி தன்மயம் ஜகத். அதனால என்னாச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஒரே பகவத் ரூபமா தோணித்துதான் கம்சனுக்கு. இப்படி பயத்தினாலே இப்படி தோணித்துதான். பயத்தினாலேயே மோட்சத்தை அடைய போறான். சுவாமிகிட்ட மனசை வைக்கிறது பக்தினால வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால மன்மனாபோ மத்பக்தாங்கிற போது சுவாமி மனசை எங்கிட்ட வைன்னு சொன்னாரே தவிர்த்து பிரேமையோட வைனோ துவேஷத்தோட வைனோ. ஆமா, இன்னொரு உபபதம் போட்டு சொல்லலை. நிருபபதமான மனசப்தத்தை சொன்னதுனால ஏனக்கேன பிரகாரேன மனஹா நிவேசித்தவியம்னு அர்த்தம். மனசை வச்சா போடும்னு அர்த்தம். சுவாமி பேசுற பேச்சில் ஏதாவது இடம் இருக்குமோ வர இன்னொன்னுக்கு. அதனால மன்மனாபவாள் எப்படி ஒன்றும் வைக்கலாம் மனச. அவன் எப்படி கைய காலை அமுக்கிக்கிண்டு போட்டினா என்ன, பேதி மாத்திரையே வாழைப்பழத்தில் கொடுத்தா என்ன, பாலில் கொடுத்தா என்ன, பேதி மாத்திரை உள்ள போகணும். சர்க்கரையில கலந்து கொடுத்து விடுவள். சில அம்மா காவியில போட்டு விடுவள். நல்ல பேதி மாத்திரையே பெரிய மாத்திரையை காஃபியில கரைச்சிவிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையை கூட போட்டு விடுவள். இந்த பயலுக்கு தெரியாது. அம்மா இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கு காஃபி, அம்மா சர்க்கரை கூட போனதே, காஃபி ரொம்ப நன்னா இருக்கிறது, இன்னும் 1 மணி கழிச்சுன்னா தெரியும். எப்படியாவது உள்ள போகணும் பேதி மாத்திரை. எப்படியாவது பகவானை ஸ்மரிக்கணும், உள்ள மனசு போய் எங்க சேரணும். அதுக்காகத்தான் மன்மனாபவான்னு சொன்னாள். அவன் ஒன்றும் இன்னதுன்னு சொல்லலை. அவன் பிரேமையோட மனசை வையணும், வேஷத்தோட வையணும், பயத்தோட வையணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. எப்படி வச்சாலும் போருங்கிறதுனால மன்மனாபவான்னு சொன்னாள். அப்படி பயந்து பயந்து பயத்தினால பகவானை ஸ்மரிச்சு கம்சனுக்கு மோட்சம். ஆசீன சம்மிஷம் ஸ்திஷ்டன்னே சிந்தயானோ ஹ்ருஷீகேஷம் அபஷ்யதி தன்மயம் ஜகதி. இந்த தேவகி கர்ப்பிணி ஜெயில இருக்காள்.